ஹே காய்ஸ், ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஏதாவது பிரெயின் டியூமர் ரிலேட்டடாக மருந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு நிறைய லேபுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருப்பா. ஆனால் அவங்க பதிலுக்கு எல்லா மெயில்ஸ்லேயுமே உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் சொன்னதும், இனிமேல் நம்ம உயிர் பிழைக்க சான்ஸே இல்லையா, அப்போ நம்ம சேர்த்து வச்ச கலெக்ஷன்ஸ், என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே நான் கண்ட கனவெல்லாம் வீணாக போயிடுச்சாங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பா. ஸோ இப்போ அதோட கண்டினியூ பாட்டை பார்க்கலாம். ஸோ மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் அவன் செக்ரட்டரி கூட ஆஃபீஸ்க்கு வரா. நம்ம ஹீரோ அவனோட கேபினில் ரொம்ப முக்கியமான மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அவனை ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி அவ்வளோ ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ மீட்டிங் நடக்கிற பிஸியில் அவனை பார்க்க கூட மாட்டான். நம்ம ஹீரோயின் அவள் லாஸ்ட் எண்டு போகிற வரைக்கும் அவனை ரசித்து பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு திரும்பி அவள் செக்ரட்டரி கிட்ட, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஆனால் அவளுக்கு அவளோட ஹஸ்பண்டை பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் படப்படன்னு அடிச்சுக்குதான்னு சொல்கிறா. உடனே அவள் செக்ரட்டரி அவளுக்கு ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்க, ஒருவேளை அவள் ஹஸ்பண்ட் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால கூட அப்படி இருக்கலாம்லன்னு கேட்பா. என்ன ஹேண்ட்ஸமா? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் அவள் ஹஸ்பண்டை பார்க்குறப்பெல்லாம் அவள் ஷோல்டர் ப்ராடாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஹக் பண்ணணும்லாம் தோணுதான். அவன் மேலே இவ ரொம்ப இறக்கப்படுறான்லாம் சொல்லவும், இந்த செக்ரட்டரி பொண்ணு அவளுக்கு கண்டிப்பாக ஹார்ட்ல ப்ராப்ளம் இல்லை, மண்டையில தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நீங்க அவளை எதுக்கும் பிரெயின்ல சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயின் அதை கேட்டதும், ஆமா அவளுக்கு மண்டையில தான் பிரச்சனை, நீ கரெக்டாக தான் சொல்றங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவ செக்ரட்டரி சொன்ன மாதிரி அவ டாக்டரையும் போய் பார்க்கறா. டாக்டர் கிட்ட அவளோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, இப்பெல்லாம் மற்றவங்களுக்காக இறக்கம் காட்ட ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி சொல்றா. டாக்டர் அதை கேட்டதும், இதுல இல்லைங்க உங்களுக்கு வித்தியாசமா தோணுதுங்கிற மாதிரி கேட்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி யாருக்குமே இறக்கம் காட்ட மாட்டா, ஆனா இப்பெல்லாம் ஆளே மாறிட்டா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஹீரோயின் ஒரு வாட்டி ஒரு பூனைக்குட்டிக்கு மலையில சாப்பாடு வச்சுட்டு அது நனையாம இருக்கணும்னு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாத ஒருத்தரோட குழந்தை உடம்பு முடியாம இன்குபேட்டர்ல இருக்கும். அதை கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோயின் இறக்கப்பட்டா அவளோட ஆஃபீஸ்லேயே அவருக்கு வேலையும் போட்டு கொடுப்பா. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க வைத்தியமே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு பொண்ணுகிட்ட ரொம்ப புலம்பி அழுதுகிட்டு இருக்கோம். அதை நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து கேட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இவ வெளியில வந்து அழுதுகிட்டு இருப்பா. நான் எதுக்காக இப்பெல்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேர் காட்ட ஆரம்பிச்சிட்டேன், எதுக்காக என் ஹஸ்பண்டை பார்த்தா எனக்கு ஹார்ட்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது, ஒருவேளை இது என்னோட நோய்க்கான சிம்டம்ஸா மாறுதான்னு கேட்குறா. அதுக்கு டாக்டரும், நான் சொல்றது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட டைம்ல அவங்களோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும், அவங்க ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை கூட இந்த மாதிரி டைம்ல அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நீங்க சுத்தி வளைச்சு நான் சீக்கிரமே சாக போறேன், அதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம் சொல்ல வரீங்களா? நீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ராங். ஏன்னா நான் நிறைய டைம் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு உயிர் பொழைச்சு வந்தவன், அதே மாதிரி இந்த டைமும் என்னை ஏதாச்சும் ஒரு லக் வந்து காப்பாத்திரும், ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்பாவோட அண்ணன், அதாவது ஹீரோயினுக்கு மாமா. இவரோட பேரு போம் ஷோக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, இவர் வீட்டை விட்டு விலக்கி வச்சிருப்பாங்க. இவர் இங்க தனியா தான் இருக்காரு. இவங்க 2 பேரும் இவரை மீட் பண்ணி, நீ எதுக்காக அன்னைக்கு ஹண்டிங் கிரவுண்டுக்கு வந்த, நாங்க சிசிடிவி கேமரால பார்த்துட்டோம், உண்மையை சொல்லுங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம போம் ஷோக்கு, நான் அப்பாவை பார்க்க தான் அங்க வந்தேன்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயினோட அப்பா, அப்ப நீ அப்பாவை பார்க்க வந்தன்னா எதுக்காக நீ அவரை மீட் பண்ணாமலே போயிட்ட, ஒரு காட்டு பண்ணி என் பொண்ணை அட்டாக் பண்ண வந்துச்சு, கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்ணு செத்தே போயிருப்பான், உனக்கு லாஸ்டா வார்னிங் தரேன், இதுக்கு மேலே எங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொன்னதும், பூம்ஷாக்கு உடனே, என்ன நீ சந்தேகப்படுறியா, நான் எதுக்காக ஹாங்க கொள்ளணும்னு நினைக்க போறேன், இப்போ நீ உன் பொண்ணுக்காக என்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டு கத்திரியே, அன்னைக்கு நான் பண்ணாத தப்புக்கு எல்லாருமே சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்துறாங்க, அன்னைக்கு ஏதாச்சும் பதில் பேசினியாங்கிற மாதிரி கேட்பாரு. ஹீரோயினோட அப்பா எந்த பதிலும் சொல்லாம நின்றுட்டே இருப்பாரு. சரி அதெல்லாம் விடு, இப்போ எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு, நான் நம்மளோட அப்பாவை பார்க்க அன்னைக்கு உண்மையாவே ஹண்டிங் கிரவுண்டுக்கு தான் வந்தேன், ஆனா உங்க வீட்டில் ஒரு செட்டப் இருப்பாளே, அவ தான் சேர்மேன் தூங்கிட்டு இருக்காரு, இந்த டைம்ல நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லி உள்ள விடவே இல்லை, நான் அவகிட்ட எவ்வளவு கெஞ்சனு தெரியுமா, ஆனா அவனை கடைசி வரைக்கும் உள்ள விடவே இல்லை, அதனாலதான் நான் வேற வழி இல்லாம திரும்ப வந்துட்டேன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லி கிளம்புறாரு. உடனே போம் ஷோக் அவங்க கிட்ட போய், ப்ளீஸ் தயவு செஞ்சு என் அப்பாவை ஒரு வாட்டி மீட் பண்ண வை, நான் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி என் மேல தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்கணும் ப்ளீஸ்ங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. அதுக்கு ஹாங்கோட அப்பா என் கையில எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கோவமா வெளியில வந்துடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ போம் ஷோக் இவ்வளவு வருத்தப்படுறத பார்த்துட்டு கண்டிப்பா இவர் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நினைப்பான். போம் ஷோக் கிட்ட பேசிட்டு வெளியில வந்தப்புறம் கிம் கிட்ட ரொம்ப சோகமா, என்னோட ஃபேமிலியே திசை மாதிரி போயிருக்கு, ஒருத்தர் பிடிக்காம விலகி இருக்காங்க, ஆனா நீ எங்க குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்த பையன், எங்களுக்காக நிறைய பண்றேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு போறாரு. தென் அவர் அங்கேருந்து நேரா நம்ம சேர்மேனை மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு போறாரு. ஆனா அப்பவுமே அந்த செட்டப் வந்து, சேர்மேன் தூங்கிட்டாரு, நீங்க இப்போதைக்கு அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லவும், என்னது அப்பா அதுக்குள்ள தூங்கிட்டாரா, சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அன்னைக்கு போம் ஷோக்கு உங்களை மீட் பண்ணதா சொன்னா, நீங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு, அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டீங்களாமே, அப்படியான்னு சொல்லி கேட்பாரு. அவர் உங்ககிட்ட அப்படியே சொன்னாரு, நான் எதுவுமே அப்படி சொல்லவே இல்லையே, அவர் நம்ம வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி அடிக்கடி அவர் கத்தி வச்சுட்டு வந்து நின்றுருக்காரு, அதனாலதான் நான் பயந்துட்டு அவரை உள்ள விடலங்கிற மாதிரி சொல்லிடுவா. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு யார் நம்புறதே தெரியல, இந்த செட்டப்ப நம்புறதா இல்ல அவனோட அண்ணன் போம் ஷோக்க நம்புறதானே தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி போயிருப்பாரு. தென் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இந்த அல்லக்கை புரோக்கரும் தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா அந்த புரோக்கர் கிட்ட, டேவிட பத்தி எனக்கு பிசினஸ் சைடு எல்லாமே தெரியும், அவனை ஒரு பர்சனா அவனோட பர்சனல் சைடு எனக்கு எதுவும் தெரியாது, நம்மள மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ளவங்க எல்லாம் ஒரு பர்சனா அவ்வளோ சீக்கிரம் நம்பிட முடியாது, இவன் வேற என் பையனுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு இருக்கான், சோ இவனோட பர்சனல் சைடு நீ விசாரிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த புரோக்கரும் சரி
ஓகே நான் சீக்கிரட்டா விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு டேவிட் போற ஒரு ஹோட்டலுக்கு அவன் பின்னாடியே மறைஞ்சு மறைஞ்சு போய் அவனுக்கு தெரியாமலே அவனை வாட்ச் பண்ணிட்டே பின்னாடி போவோம். ஆனா டேவிட் எப்படியோ அந்த பொம்பளை ஃபாலோ பண்றதை கண்டுபிடிச்சிடறான். நீ இப்ப எதுக்கா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்தேன்னு கேக்குறான். இல்ல இந்த ஹாங்கோட அம்மா தான் உனக்கே தெரியாம உன்னை வாட்ச் பண்ண சொன்னா. அவளுக்கு உன்னோட பிசினஸ் சைடு எல்லாமே தெரியுமா, பட் பர்சனா உன்னோட பர்சனல் சைடு அவளுக்கு எதுவுமே தெரியாதான். அதுவும் இல்லாம அவளை மாதிரி ஆளுங்க அவ்வளவு சீக்கிரம் எந்த பர்சனையும் நம்ப மாட்டாங்க. சோ அதுக்காக தான் என்ன உளவு பார்க்க அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு உனக்கு ஹாங்க பிடிக்குமா எதுக்காக கேட்கறேன்னா எனக்கு பணம் ரொம்ப முக்கியம் தான், ஆனா அதை விட கப்பிள்ஸை பிரேக்கப் பண்ணி விடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் இந்த கண்ட்ரிலேயே எவ்வளவோ பெரிய பணக்கார கப்பிள்ஸ்க்கெல்லாம் மேட்சிங் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இந்த குயின்ஸ் ஃபேமிலியில உள்ள பொண்ணுக்கு மட்டும் என்னால ப்ராப்பரா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அதுக்குள்ளதான் அவ வேற எவனையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவளுக்கு ஒரு ப்ராப்பரான மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கலன்னு சொல்லி என்னை எவ்வளவு இடத்துல அசிங்கப்படுத்திருக்காங்க தெரியுமா. அதுக்கு நான் பழி வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி சொல்றா. உடனே நம்ம டேவிடும் இந்த காட்டு பண்ணி இன்சிடென்ட்டை பத்தி கேட்பான். நான் அன்னைக்கு எல்லா பிளானும் கரெக்டா தான் போட்டு வச்சிருந்தான், ஆனா குறுக்க அந்த கிம் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். இல்லைன்னா நம்ம நினைச்ச மாதிரி எல்லா பிளானும் கரெக்டா முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இருப்பா. சோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே குயின்ஸ் ஃபேமிலிக்கு எனிமி தான் போல. இந்த டேவிட் தான் காட்டு பண்ணியை விட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ற பிளான் அந்த அல்ல கைக்கு போட்டு கொடுத்துருப்பான். அதை இவ ஒழுங்கா முடிக்கலன்னதும் இனிமே தப்பா பண்ணாதங்கிற மாதிரி அவளை திட்டிட்டு இருப்பான். சோ இவனுக்கும் இந்த குயின்ஸ் ஃபேமிலிக்கும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அதை நம்ம போக போக பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட, டே நான் உங்க பொண்ணு அந்த இன்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்கடா. என் மாமனார் நான் சாப்பிட்றப்பெல்லாம் என்ன அப்படி கவனிக்கிறாரு, இப்ப என்ன அவங்க ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி எடுக்கிறான்னு சொல்றான். உடனே அவன் ஃப்ரெண்டும் இதை அப்படியே விட்டுறாத மச்சான், எப்பவுமே நீ தான் ஹாங்க காப்பாத்தினன்னு சொல்லி கிரெடிட்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கோ, அப்பதான் உங்களுக்கு உன் மேல நல்ல எண்ணம் வந்து சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைப்பாங்கன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என்ன ஃப்ரீயா விட்டாலே போருண்டான்ற மாதிரி சொல்லவும், ஓ தலைவர் ஃப்ரீயா ஆகிட்டீங்கன்னா அப்ப நீங்க போட்டிருக்க இந்த லக்ஸரி காரு இந்த லக்ஸரியான கோட்டு சூட்டு வாட்ச் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் உன் சொந்த ஊருக்கே போய் விவசாயம் பார்க்க வேண்டியதான் பரவாயில்லையான்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு அது கேட்டதுமே பயமாயிருது. அவன் ஃப்ரெண்ட் அதனாலதான் சொல்றேன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாம சொத்தம் உன் பேருக்கு மாத்தி எழுதுன்னு ஐடியா கொடுக்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் குயின்ஸ் ஃபேமிலியோட லேண்ட்ல ஒரு பாக்ஸிங் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருப்பான். அவனோட பாக்ஸிங் கிளாஸ்க்கு எந்த பசங்களும் வர்றதில்லை, எல்லாம் வேற கோச்சிங் கிளாஸ்க்கு போயிடுவாங்க. கடைசியா இருந்த ஒரு பையனும் எனக்கு இந்த பாக்ஸிங் கிளாஸ்க்கு வரதுக்கு பிடிக்கலமா, இங்க எந்த பசங்களுமே இல்லை, நான் மட்டும் தனியா பாக்ஸிங் பண்ணி என்ன பண்றது, என்ன வேற கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவனும் இங்க இருந்து விலகலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோட அண்ணா எவ்வளவோ அவனை இங்க இருக்க வைக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவான். கடைசியில அவன் மண்டை உடஞ்சதுதான் மிச்சம். அந்த பையன் எனக்கு இனிமே இந்த பாக்ஸிங் கிளாஸே வேணாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவன் அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிடுவான். ஹீரோட அண்ணன் ரொம்ப சோகமா உட்காந்துருப்பான். அப்பதான் ஹீரோட அக்காவும் அந்த இடத்துக்கு வந்து, டே என்னாச்சுன்னா மண்டெல்லாம் உடஞ்சிருக்கு, என்னாச்சு உனக்குன்னு கேட்கவும், இருந்த ஒரு பையனும் பாக்ஸிங் கிளாஸை விட்டு போயிட்டான், என்னோடது ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, ஏதோ ஹீரோயினோட லேண்ட்ல நம்ம பாக்ஸிங் கிளாஸ் வச்சு நடத்துறதால வாடகை கொடுக்கறது மிச்சமாகுது, இப்ப ஹீரோ மட்டும் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டான்னா ஹாங் மறுபடியும் அவ சொத்து வேணும்னு சொல்லி எடுத்துப்பா, அப்படி மட்டும் ஆகிருச்சுன்னா என்னோட பாக்ஸிங் கிளாஸும் உன்னோட சலூன் கடையும் எடுத்து மூட வேண்டியதான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி ஃபீல் பண்றாங்கன்னா ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குமே அவளோட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணிருப்பா. அதாவது நம்ம ஹீரோட அண்ணனுக்கு ஒரு பாக்ஸிங் கிளாஸும் ஹீரோட அக்காவுக்கு ஒரு சலூன் கடையும் வச்சு கொடுத்துருப்பா அவளோட லேண்ட்ல. சோ ஹீரோ இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டா அவ திரும்பி எடுத்துப்பாளோங்கிற பயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஹாங்க போய் மீட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அப்ப ஹீரோட அக்கா நான் ஹாங் கிட்ட டிவோர்ஸ் பண்ண வேணான்னு பேசி புரிய வைக்க கால் பண்ண, ஆனா அவ எடுக்கவே இல்லை. நம்ம நேர்லயே போய் அவகிட்ட பேசி புரிய வச்சு அவங்க டிவோர்ஸ் பண்ணாம தடுத்துருவோம், அப்படி பண்ணா நம்ம லேண்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியாம ரொம்ப சந்தோஷமா இருப்பான். நம்ம ஹீரோட அக்காவும் அவனோட அண்ணனும் ரெடியாகி ஹீரோயினை மீட் பண்ணலான்னு போறாங்க. அப்ப ஹீரோட அண்ணா அவகிட்ட நம்ம எதுக்கும் அங்க வரத கிம் கிட்ட சொல்லிட்டே போலாமான்னு கேட்பான். டே நீ என்ன மடையனா, அவனுக்கு மட்டும் நம்ம டிவோர்ஸை பத்தி ஹீரோயின் கிட்ட பேச போறோம்னு தெரிஞ்சா எப்படி நம்மள அவளை பார்க்க விடுவான், இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு லேண்ட் ரொம்ப முக்கியம், அதனால கிம் கிட்ட இதை பத்தி எதையும் சொல்லாதன்னு சொல்லி ஹீரோக்கே தெரியாம ரெண்டு பேரும் ஹீரோயினோட கம்பெனிக்கே வந்துடுறாங்க. அங்க போனா அந்த ரிசப்ஷனிஸ்ட் இவங்களை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் இல்லாம நீங்க யாரையும் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களை உள்ளேயே விட மாட்டுது. இவங்க ரெண்டு பேரும் கிம் ஹாங்கோட போட்டோவெல்லாம் காட்டி, பாருமா அந்த மேரேஜ்ல நாங்க நிக்கிறோம் பாரு, நான் ஹாங்கோட அண்ணி தான், எங்களை உள்ள விடு, நாங்க அவங்களோட சொந்தக்காரங்க தான் மாதிரி சொல்லதும் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. அந்த பக்கமா தான் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அப்ப ஹீரோட அக்கா நான் இங்க வந்து கிம்க்கு கூட தெரியாது, நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் உன்கிட்ட பேசணும்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு வேற அப்ப கொஞ்ச நேரத்துல ஹெர்மன் கூட மீட்டிங் இருக்கும். ஸோ அந்த மீட்டிங் போறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு போலான்னு சொல்லி அவளோட கேபின் கழிச்சிட்டு போய் பேசிட்டு இருப்பா. அப்ப ஹீரோட அக்கா சொல்ல வந்த விஷயத்த டைரக்டா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்ல ட்ரை பண்ணுவா. நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், பட் நீ எடுக்கவே இல்லை, ரீசெண்டா எங்க அப்பாவோட 60வது பர்த்டே வந்துச்சுன்னு சொல்றா. ஹீரோயின் உடனே நான் உங்க நம்பரை சேவ் பண்ணவே இல்லை, அண்ணன் நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்தா நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன், ஸோ உங்க அப்பா பர்த்டேக்கு நான் வரலன்னதும் என் மேல கோவமா இங்க வந்திருக்கீங்களான்னு கேட்பா. அப்பதான் நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கே புரியுது அவ அவளோட நம்பரையே சேவ் பண்ணலன்னு. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, எங்களுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை, நாங்க சொல்ல வந்த விஷயமே வேற, உனக்கும் கிம்க்கும் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை வரதெல்லாம் நார்மல் தான், நானே பாரு என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுவேன், மறுபடியும் ஒன்று சேர்ந்து நல்லா தான் பேசுவேன், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சகஜமான்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சு பேச கடைசியில்
கடைசியில டிவோர்ஸ்ன்னு சொல்ல வருவா. பட் அதுக்குள்ள ஹீரோயினோட செக்ரட்டரி வந்து ஹெர்மனை மீட் பண்ண டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்னு சொல்லி அவளை கூப்பிட்டதும் ஹீரோயின் எனக்கு டைம் ஆச்சு, நான் இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறா. அப்ப ஹீரோட அக்கா சரி நீ கிளம்பு, மத்ததெல்லாம் நான் உன்கிட்ட மெசேஜ்ல சொல்லிடுறேன், மறக்காம என்னோட நம்பரை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றா. ஹீரோயினும் சரி நான் சேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மீட்டிங் போறதுக்காக லிஃப்ட்ல போயிட்டு இருப்பா. பின்னாடி இவங்க 2 பேரும் அப்படியே புலம்பிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்லேருந்து நான் உங்களை ஒழுங்காவே பார்க்கல, கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்க ஊருக்கு வந்து உங்களை எல்லாம் மீட் பண்றேன்னு சொல்றா. அவ அப்படி சொன்னமே அவங்க 2 பேருக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருது. நீ ஒன்றும் கவலைப்படாதமா, உன்னோட பில்டிங் கூட அங்கே ஒன்று இருக்கு, அதை நான் தான் மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பில்டிங்கை பத்தி நீ எதுவும் கவலைப்படாதமான்னு அவங்க அண்ணன் உளறிடுவான். ஹீரோயின் உடனே அவ செக்ரட்டரி கிட்ட எனக்கு அந்த ஊர்ல நான் எதுவும் லேண்ட் வாங்கியிருக்கேனாங்கிற மாதிரி கேட்பா. ஆமா நீங்க தான் உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கும் அங்கே ஒரு லேண்ட் இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கீங்க, அதை இப்போ ஹீரோட அண்ணன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றா. ஹீரோட அக்கா ஒன்னே அவளுக்கே அந்த லேண்டை பத்தி தெரியல, இவனா வாய் கொடுத்த லேண்டை பத்தி வளரிட்டானேங்கிற மாதிரி கடுப்பாவரா. தென் ஹீரோயினும் அவளோட செக்ரட்டரியும் ஹெர்மனை மீட் பண்றதுக்காக கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவளோட செக்ரட்டரி எதுக்காக இன்னைக்கு உங்களோட நாத்தனார் வந்தாங்க அப்படின்னு கேட்கவும் தெரியல, அவங்களோட அப்பாவோட 60வது பர்த்டேக்கு நான் போகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்காகவா கோவப்பட்டு இங்க வந்தாங்க, இல்ல அவங்க கோவப்படலையா, பட் அதுக்கு பதிலாக வேற ஏதோ சொல்லி வளரிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்றா. தென் அங்கே இருந்து ஹீரோயின் டேவிட் அரேஞ்ச் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரா. உள்ள வந்ததும் டேவிட் கிட்ட எங்க ஹெர்மனை காணும்னு கேட்கவும் ஹெர்மன் இன்னைக்கு வரதா தான் இருந்தாரு, திடீர்னு அவரோட குழந்தை கீழே விழுந்துருச்சான், ஸோ அவரோட பேபியை பார்க்கறதுக்காக அவர் போயிட்டாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஒன்னே கோவப்படுறா. அவரோட குழந்தை ஜஸ்ட் கீழே விழுந்ததுன்னா அவர் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு, நான் எவ்வளவு ப்ரிப்பேரா வந்தேன் தெரியுமா, அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா, அதனால தான் 60 வயசுல அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பா. உடனே நம்ம டேவிட் ரொம்ப கூலா சரி விடு, நீ மீட்டிங்கு ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் அவரோட ரைட் ஹேண்டான என்கிட்ட சொல்லு, அதை எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லிடுறேங்கிற மாதிரி சொல்லி அந்த மீட்டிங்கை பத்தி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக திரும்பவும் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். அப்போ அவனோட செக்ரட்டரி அவன்கிட்ட போய் டேவிடும் ஹாங்கும் இன்னைக்கு ஹெர்மனை மீட் பண்றதுக்காக வெளியில போயிருக்காங்க, நீங்க வீட்டுக்கே போய் ஒர்க் பண்ணுங்களேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ டேவிட பத்தி கேட்டதுமே அவன் ஃபேஸே மாறிடுது, ரொம்ப டென்ஷன் ஆகி இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த டேவிடும் ரொம்ப சின்சியரா அந்த மீட்டிங் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. திரும்பவும் அவனோட செக்ரட்டரி அவன் கிட்ட போய் இன்னைக்கு உங்க அக்காவும் உங்க அண்ணனும் இன்னைக்கு ஹாங்க பார்க்க வந்திருந்தாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்கிற மாதிரி கேட்டதும் ஹீரோ உடனே ஷாக் ஆகி என்னாச்சு, அவங்க எதனால இங்க வந்தாங்கன்ற மாதிரி கேட்டதும் எனக்கு எதுவும் தெரியல, பட் ஹீரோயினோட செக்ரட்டரி தான் இப்போ என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோ உடனே பதறி போய் அவங்க அக்காவுக்கு தான் கால் பண்றான். அப்பதான் அவனோட அக்கா அந்த டிவோர்ஸ் பத்தின மேட்டர் அவளுக்கு சேட் பண்ணிட்டு அந்த மெசேஜை சென்ட் பண்ணிடுவா. அந்த டைம் ஹீரோட கால் வரதை பார்த்துட்டு உடனே அட்டன் பண்ணி ஆமா நாங்க இன்னைக்கு ஹாங்க மீட் பண்ணி உன்னை டிவோர்ஸ் பண்ண வேணாம்னு சொல்ல வந்தோம், ஆனா என்னால முழுசா சொல்ல முடியல, அதுக்குள்ள அவ மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டா, இப்பதான் நான் சேட்ல அவளுக்கு மெசேஜா அதை சென்ட் பண்ணேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட நாங்க இப்போதைக்கு டிவோர்ஸ் பண்ற ஐடியாலே இல்ல, நீ எதுக்காக இப்போ வளரி கொட்டினன்ற மாதிரி சொன்னது இவங்க 2 பேருக்கும் செம்மையா ஷாக் ஆயிருது. அவங்க அனுப்பின மெசேஜையும் டெலிட் பண்ண முடியாது போல, என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் ரொம்ப பதறி போய் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவும் எங்க ஹீரோயின் அந்த மெசேஜை பார்த்துவாளோன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் மேல கால் பண்றான். நம்ம ஹீரோயின் அந்த டைம் தான் ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. அப்ப அவளுக்கே தெரியாம டேவிட் அந்த போன் எடுத்து ஹீரோ கால் பண்றதை பார்த்துட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருவான். நம்ம ஹீரோயின் திரும்ப வந்ததும் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா, நீ எப்பவுமே எல்லார்கிட்டயும் மொட்டத்தனமா தான் இருப்ப, யார்கிட்டயும் ஒழுங்கா பேசக்கூட மாட்டேன், ஆனா எப்படி நீ இந்த கேரக்டரோட கிம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயின் ஒன்னே கண்டிப்பா நான் அவனை பத்தி தப்பா சொல்லுவேன் தானே நீ எதிர்பார்க்கற, ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன், அவர் ரொம்ப நல்லவர், அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள அந்த காட்டு பண்ணி என்ன மோத வரப்ப கொஞ்சம் கூட அவர் உயிரை பத்தி கவலைப்படாம என்ன காப்பாத்தினாரு, அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர்னு சொல்றா. உடனே டேவிட் சிரிச்சுக்கிட்டே உனக்கு தெரியுமா உன்னை காப்பாத்துறதுக்கே ரொம்ப பயந்தான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் ஒன்னே இதுதான் உனக்கும் அவனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், நீ அவன் என்ன காப்பாத்துறானா இல்லையாங்கிறத பார்த்த, ஆனா அவன் என்ன பார்த்துட்டு இருந்தான், என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நீ என்ன காப்பாத்தினா, இதுதான் உனக்கும் அவனுக்கும் உள்ள டிஃபரன்ஸுங்கிற மாதிரி சொல்லதும் உடனே டேவிட் அவகிட்ட அவன் உண்மையாவே லவ் பண்றான்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டதும் உன்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா பாசம் காட்டுறது கேரிங்கா இருக்கிறது மட்டும்தான், ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நம்மளோட கஷ்டமான சுச்சுவேஷன்ல கூட பயந்து ஓடாம நம்ம கூடவே இருக்கிற பர்சனை தான் நான் உண்மையான லவ்னு நினைக்கிறேன், அதை தான் அவனும் எனக்காக பண்றான்னு சொல்றா. அப்ப டேவிட் ஒன்னே நீ இதை கான்ஃபிடென்ட்டா சொல்லலன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் ஹீரோயின் பதில் பேசாம ட்ரிங்க்ஸ் எடுத்து வேக வேகமா குடிச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா நம்ம கிம் அவளுக்காக வீட்டு வாசலே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். டேவிட் அவளை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு ஹாங் ரொம்ப குடிச்சிருக்கா, அவளை இப்ப எழுப்பாதன்னு சொல்லவும் ஹீரோ அவளை எழுப்பிட்டே இருக்கான், அவ இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு தான் எந்திரிப்பான், நீ இப்போதைக்கு எழுப்பாதன்னு சொல்லவும் ஹீரோ மறுபடியும் எழுப்புறான். அப்ப ஹீரோ டேவிட் கிட்ட நீங்க எதுக்காக அவளுக்கு இவ்வளோ ட்ரிங்க்ஸ் கொடுத்தீங்க, அவ யூஸ்வலா இவ்வளோ குடிக்க மாட்டா, அவ கம்மியா தான் குடிப்பா, நீங்க தான் அவளுக்கு ஏதோ அதிகமா கலந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் அப்ப சடனா முழிச்சுக்கிறா, எதுக்காக 2 பேரும் தொண்ணு பேசிட்டே இருக்கீங்க, என்னால் நிம்மதியா தூங்க கூட முடியலன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப டேவிட் கிட்ட நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதும் மார்னிங் எழுந்ததும் மறக்காம ஆரஞ்சு ஜூஸ் குடி, அது உன்னோட ஹேங் ஓவர் கம்மி பண்ணுன்னு சொல்லியிருந்தோம், சரி நான் குடிக்கிறேன் நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு போறா. டேவிடும் சரி நான் கிளம்புறேன் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொன்னதும் ஹீரோ உடனே கோமா எதுக்காக நீங்க நாளைக்கு மீட் பண்றீங்க, அதான் ஹெர்மனை மீட் பண்ணி பேசியாச்சுல அப்புறம் என்னன்னு கேட்கறான். இன்னைக்கு ஹெர்மன் வரல, நாங்க 2 பேரும் மட்டும் தான் டின்னருக்கு போயிருந்தோன்ற மாதிரி சொன்னதும் ஹீரோக்கு இன்னுமே கோவமாகுது. அப்ப ஹீரோ டேவிடோட கார் டிரைவர் கிட்ட இவரை பார்த்தா ரொம்ப குடிச்சிருக்க மாதிரி இருக்கு, அவரால் நிக்க கூட முடியல போல, எதையோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காரு, முடிஞ்சா அவர் வீட்டு டோர் வரைக்கும் கொண்டு போய் டிராப் பண்ணிருங்களேன்னு சொல்லிட்டு டேவிட பார்த்து என்ன முறைக்கிறீங்க, முதல்ல கார்ல ஏறி கிளம்புங்கன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போறான். டேவிட் கிளம்புன அப்புறம் ஹீரோ கிட்ட போய் எதுக்கா இன்னைக்கு இவ்வளோ ஓவரா குடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்பான். அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட நான் இனிமே என் வாழ்க்கையில ட்ரை பண்ணாத புது விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ண போறேன், நான் இதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த்
விஷயத்துலயும் சரி, மைண்ட் விஷயத்துலயும் சரி எவ்வளோ கான்சென்ட்ரேட்டடா இருந்தேன். அதெல்லாம் பண்ணி எந்த யூஸுமே இல்ல. இப்ப கடைசியில 3 மாசம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சாக போறதுக்குள்ள நான் நெறைய புது விஷயம்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் நான் இன்னைக்கு ஓவரா குடிச்சேன்ற மாரி சொல்றா. அவ அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளோட பேக்ல ஃபோன் இருந்தா அந்த மெசேஜ் எடுத்து டெலீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேக்கே பார்த்துட்டு இருப்பான். அவளோட பேக் வாங்கி பார்க்கறான். அந்த பேக் உள்ள ஃபோன் இருக்காது. எங்க உன்னோட ஃபோன் கேட்டதும் நான் மறந்தது கார்க்குள்ளேயே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. ஹீரோ உடனே பதறி போய் என்ன கார்க்குள்ள விட்டுட்டியா? இரு நான் கார் டிரைவருக்கு கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ண போறான். அப்ப ஹீரோயின் அந்த மரத்துக்கிட்ட நின்னுட்டு ஃபோன் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி கத்தி சொல்றா. ஹீரோ ஓடி வரதுக்குள்ள அந்த ஃபோனை ஆன் பண்ணிடுறா. வரிசை ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் வருது. ஹீரோ உடனே வேகமா ஓடி வந்து அவ கையை தட்டி விட்டதும் ஃபோன் கீழே விழுந்துருது. ஏன் இப்படி பண்றேன்னு அவ கேட்டதும் உன் ஃபோன் கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி லூஸ் தனமா வளரிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் அவன் கிட்ட நான் ஏன் கான்ஃபிடென்ட்டாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே ஹீரோயின் அவனுக்கு கிட்ட இழுத்து கிஸ் பண்றா. அவ அப்படி பண்ணது ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஜெர்மனி போயிருப்பாங்க. அங்க உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒரு பேலஸை விசிட் பண்ண போயிருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரும் அந்த அரண்மனையை ஆட்சி பண்ண அந்த ராஜாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த அரண்மனையோட பேரு சாண்ட் சவுக்கி. அதுக்கு அர்த்தம் கேர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த அரண்மனைக்கு யார் போனாலும் அவங்களோட கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பாங்களாம். ஏன்னா அந்த அரண்மனையை கட்டின ராஜா அவர் சாக போறதுக்கு முன்னாடி நிறைய நியூ திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிருப்பாரு. அதனால அவர் அங்க ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தாராம். அதனால அவரோட பேரே ஹாப்பி பிரின்ஸ்னு தான் சொல்லுவாங்கன்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா கை கோத்து பேசிட்டு அந்த பேலஸ்குள்ள போயிட்டு இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் அவளோட செக்ரட்டரி கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா. அப்ப அவகிட்ட நான் கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் நான் அவங்க ஃபேமிலிக்கு பண்ண போறேன்ற மாதிரி சொன்னதும் செக்ரட்டரி எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்பா. சப்போஸ் உன்னோட ஃபேமிலியில ஏதாச்சும் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா உன்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட்டடா வேலை பார்க்க முடியுமான்னு கேட்கறா. அவளும் இல்லைன்னு சொல்றா. ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். சில பேர் அவங்களோட குடும்பத்தில் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேலையை ஒழுங்கா பார்க்காம பாத்ரூம்ல இருந்து அழுகிறது, வேலையில ஒழுங்கா கான்சென்ட்ரேட்டடா இல்லாம இருப்பாங்க. அழுகிறதால அவங்க மேக்கப்பே கலையும், அவங்க ஃபேஸே டல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டாஃப்ஸ் இருந்தால் நமக்கு தானே பாதிப்பு ஏற்படும். ஸோ அதெல்லாம் நான் என்னோட கம்பெனியில் நடக்க விட மாட்டேன். கண்டிப்பா நான் கேன்சர் பேஷண்ட்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு கெத்தா உட்காந்துருப்பா. ஸோ அப்படியே இந்த எபிசோட ரொம்ப சூப்பரா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு குயின் ஆஃப் டிஎஸ் டிராமா பிடிக்கும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.